எதுக்குடா வந்த? உன்னை அப்படியே விட்டுட்டு நிக்க சொல்றீங்க சும்மா. இப்ப பாரு, தேவையில்லாம நீயும் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க. வந்துட்டோம்ல, அமைதியா இரு. இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம். அட, இது இந்த அருண் தானே? இப்ப தம்பி, என்ன சார்? நீ இந்த டிகே கம்பெனியோட சிஇஓ அருண் தானே? ஆமா சார், அதுக்கு என்ன இப்போ? நீங்க என்ன ஸ்டேஷன் பக்கம் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்களா? ஏன் சார், யாரோ எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தானே எங்களை எங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. தெரியாத மாதிரியே வந்து கேக்குறீங்க. என்னப்பா சொல்ற? என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் மேல? சார் என்ன சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமையா எல்லாம் நடந்திருக்கும்? தெரியலடா தம்பி, சொல்லுங்களேன். சார், இதோ இருக்கான்ல, இவன் பேர் விக்கி சார். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கிறத விட வீட்டில் பேசி முடிச்சாங்க சார். அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தான். இப்போ திடீர்னு அவங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க அவனை. அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணை நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவங்க அப்பாவோட சம்மதத்தோட. இப்போ என்னடானா அவங்க அம்மா வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓ, அந்த 2 லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அது உங்களை பத்தி தானா? அப்புறம் என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேக்குறீங்க? இல்லப்பா, நான் தான் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்ததும் அவங்க கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சரி, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? ஃபோன் வேணுமா, இல்ல லாயர் யாராச்சும் தெரியுமா? சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பண்ணுங்க சார், கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி தம்பி, இங்க இருக்கான இன்ஸ்பெக்டர், அவனுக்கு அந்த பொம்பளை ரொம்ப க்ளோஸு. அந்த பொம்பளை சொன்னிச்சுன்னா உங்களை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கான். பார்த்து இருந்துக்கோங்க. யார் சார், பொண்ணோட அம்மாவா? இல்லப்பா, அந்த பொண்ணு கூட வந்துச்சு ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை பேர் கூட விமலா. என்ன அவங்களா? அதான், ஆமாம்ப்பா. அடிக்கடி ஏதாச்சும் ஒரு கேஸ், ஏதாச்சும் ஒரு விஷயம்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து தனியாக மீட் பண்ணி பேசிட்டு போவோம். நான் இங்கே இருக்காரு இன்ஸ்பெக்டர், அவரும் அந்த பொம்பளைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. ஓ அப்படியா சார், சரி ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. யோ ஏட்டு சார், என்னயா இவனுங்கிட்ட இவங்க நின்று பேசிகிட்டு இருக்க? எனக்கு என்ன வேலை கொடுத்தேன், போய் அதை செய் போ. சார், என்ன கேஸ் விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. சார், இவங்களுக்கு காஃபி, டீ? இவனுங்க பண்ண வேலைக்கு இது ஒன்று தான் குறைப்பாரு. ஏய், யாரை கேட்டு நீங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? சார், எந்திரிங்க ஃபர்ஸ்ட். என்ன சார் உங்களுக்கு இப்ப பிரச்சனை? ஏண்டா வீடு புந்து ஒரு பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் பெஞ்சு கேக்குதா? எந்திரிங்க ஃபர்ஸ்ட். சார், இவங்க யாருன்னு தெரியும்ல? யாரா இருந்தா என்ன? சார், இவங்க தான் சார் டிகே கம்பெனியோட சிஇஓ. அதுவும் இல்லாமல் இந்த பசங்களாம் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட இப்போ நியூஸில் வந்துச்சு. அந்த பசங்க தான் சார் இவங்க. இவங்கெல்லாம் இப்படிதான் பிசினஸ் பண்றன்ற பேர்ல சைட்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல. சார், வார்த்தையை அளந்து பேசுங்க சொல்லிட்டேன், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சார், யோ ஏட்டு, வாயை மூடிக்கிட்டு நிக்கிற நீ. ஏண்டா என்ன உண்மையை சொன்னது கோவம் வருதா உங்களுக்குலாம்? உள்ள வச்சு லாடம் கட்டினேன்னு வைங்க, உயிரோட போய் சேர மாட்டீங்கடா. சந்துரு சார், இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வேற ஏதாவதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கொன்றுவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சார் இவங்க 2 பேரும் அக்யூஸ்டு சார், ஒரு பொண்ணை கடத்திருக்கானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கா, அவங்க அப்பா சம்மதத்தோட. சார் இல்ல சார், அவங்க அம்மா தான் சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸ்டாப் இட். நான் என்ன சொல்றேனோ அதை செய்யுங்க. ஓகே சார். டே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை மச்சான், ஒன்றும் ஆகல. சந்துரு, இதெல்லாம் என்ன நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வாரண்ட் வாங்குனீங்களா? அதுவும் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள இப்படி போய் நீங்க ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ராப்பரா எதுவுமே பண்ண மாட்டீங்களா? சார் நீங்க தானே சார் சொல்லியிருக்கீங்க யாரா இருந்தா என்ன ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும்னு. ஆமா, நான் தான் சொன்னேன். யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டு விசாரிக்கணும். பொறுமையா விசாரிச்சுட்டு அவங்க மேல டவுட் இருந்தாதான் அடுத்த ஆக்ஷனே எடுப்போம். நீங்க என்ன எடுத்தது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இல்ல சார், விஷயம் கொஞ்சம் சீரியஸுங்கிறதுனால. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம். இவ்வளோ பண்றீங்கல்ல, அந்த பொண்ணு வந்து நானா விருப்பப்பட்டு தான் இவங்க கூட போனேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன ஆக்ஷன் எடுத்துடலாமா? சார் ஒழுங்கா அவங்கள ரிலீஸ் பண்றீங்க. சார் ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே சார். உங்களுக்கு என்ன, நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு அந்த பொண்ணை நானே கூப்பிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து என்ன நடந்துச்சோ சொல்ல சொல்றேன். போதுமா? இப்போ விடுங்க அவங்கள. சார் ஆனா நான் தான் சொல்றேன்ல. எஸ் சார். சரி நிதிஷ், நீங்க உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் முக்கியமான விஷயம், நாளைக்கு எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கையோட இங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை நான் விருப்பப்பட்டு தான் வந்தேன்னு சொல்ல வச்சிருங்க. புரியுதுங்களா?
ஆனால் சார் திடீர்னு இதை பாருங்க, பொண்ணோட அப்பா வேற ஊர்ல இல்லைன்றீங்க. ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ இப்போதைக்கு நான் சொல்லி சமாளிச்சுட்டேன் அவனை. அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, பிரச்சனை வராது. அதுக்காக தான் சொல்றேன். சார் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். சரி, ஓகே, நீங்க கூட்டிட்டு போங்க. டேய் வாங்கடா, ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, போங்க. ஏயா, யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது முறையா விசாரிச்சு எதுவும் பண்ண மாட்டியா? நாளைக்கு உன்னாலதான் பெரிய பிரச்சனை வரும் போல. சாரி சார், இனிமே கரெக்டாக இருக்கேன். என்னத்த பண்ணுவியோ. சரி, நான் வரேன். என்ன ஏட்டு இப்படி ஆயிடுச்சு? கமிஷனரே வந்து பேசிட்டு போறாரு. நான் அப்பவே சொன்னேன்ல, இவனுங்க பெரிய பிசினஸ் பண்றானுங்க, பெரிய ஆளுங்கன்னு. கமிஷனர் கூட தெரிஞ்சு வச்சுக்கலனா அப்புறம் எப்படி சார்? ஐயோ, ஒரு கேஸ்ல இறங்கிறதுக்கு முன்னாடி என்ன எதுவும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும் போல. பா, நல்ல வேலை தப்பிச்சோம். எங்க என் பொண்ணு? சார் என்ன சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க, எங்க சார் யாருமே காணோம்? அவங்க கிளம்பிட்டாங்கம்மா. சார் என்ன சார் சொல்றீங்க? இதோ பாருங்கம்மா, உங்க பொண்ணு விருப்பப்பட்டு போயிருக்கா. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு மேஜர். எங்களால இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுமா. நாளைக்கு வேணா வாங்க, உங்க பொண்ணு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த பொண்ணு நான் விருப்பப்பட்டு தான் போனேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸே நிற்காது. சார் இது எப்படி சார் நம்ப முடியும்? அவனுங்க ஏதோ மிரட்டி கூட ஏதோ பண்ணிருப்பானுங்கல்ல. இதை பாருங்கம்மா, முக்கியமான விஷயம், உங்க ஹஸ்பண்டோட சம்மதத்தோட தான் போயிருக்க அந்த பொண்ணு. போய் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேளுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. சார் என் ஹஸ்பண்ட் ஊர்லயே இல்லை சார், அதுவும் இல்லாமல் அவருக்குலாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோ பாருங்கம்மா, அப்படிதான் வந்து சொன்னாங்க. வேணா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன சொல்ற? இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாதா? மேடம், இந்த விஷயத்தில் கமிஷனரே இன்வால்வ் ஆயிருக்காரு. என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு கமிஷனர் சப்போர்ட் இருக்கு. நான்லாம் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஐயோ, இதுக்கு மேல நாம இதுல இருந்தாலும் நம்ம காப்பாடிச்சிருவாங்க. கிளம்பிட வேண்டியதான். சரி வாங்க, நம்ம போலாம். அப்ப என் பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாளாங்க? அதான் நாளைக்கு உங்க பொண்ணு கூட்டிட்டு வராங்கல்ல, நம்ம ஏதாச்சும் பேசி மனசை மாத்த பார்க்கலாங்க. வேற வழி இல்ல. என்னங்க இது இப்படி போய் பேசுறானுங்களேங்க? அவருக்கு நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுத்தாரா? எப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எப்படி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க? எப்படி போய் பேசுறானுங்க பாருங்க. சரிங்க, எனக்கு புரியுது. வாங்க, இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு உங்க பொண்ணு வந்ததும் வந்து பேசி பார்க்கலாம். வாங்க போலாம். வேற வழியே இல்லையாங்க. அதான் இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, கமிஷனர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. வாங்க. இவனுக்கு வேணும் நல்ல. என்ன? ஒன்றும் இல்லை சார், டீ ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? போயா, ஃபர்ஸ்ட் அதை வாங்கிட்டு வா. தலை வலி. இதுக்கு தான் நம்ம பேச்சு கொஞ்சமாச்சும் கேட்கணுங்கிறது. எல்லாம் என்னாலதான், என்னால வந்தது. இப்ப நான் மட்டும் இங்க வராம இருந்தா விக்கிக்கும் அருணுக்கும் எதுவும் ஆயிருக்காது தானே. என்னாலதான் அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹே அமைதியா இரு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தானே எல்லாமே பண்ணோம். அவங்க சேஃபா வந்துருவாங்க, அதை பத்தி மட்டும் நினை. சரியா? உன் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம இப்ப இல்லை. ஆறுதலா இருக்கணும். சீனியர் கவலைப்படாதீங்க சீனியர், அவங்களாம் சேஃபா வந்துருவாங்க. வந்துடணும், சீக்கிரமா வந்துட்டா பரவாயில்ல. ஹே, நாங்கள் வந்துட்டோம். எப்படியோ வந்துட்டீங்களே. ஹே, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் பேர் நல்லா தான் இருக்கோம். மச்சான். விக்கி, எல்லாம் என்னால தானே. ஹே அப்படிலாம் இல்லை. ஆமா ஸ்ரீ, நீலாம் எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன நல்லா இருக்கா? நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருந்தது எங்களுக்கு தானே தெரியும். அதானே. சரி, அப்பனா நாங்களும் ஏதாச்சும் ஒரு கேஸ்ல உள்ள போறோம். அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நாங்களும் பாக்குறோம். ஏய், அப்படி இது பண்ணிடாதீங்க. நான் சும்மா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு சொன்னேன். இங்க பாரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. சரியா? நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. ஜாலியா இரு, ஹாப்பியா இருக்கலாம். புரியுதா? சரிங்க விக்கி. சரி, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு வேற வழியே இல்லை. நாளைக்கு விக்கிக்கும் ஸ்ரீக்கும் உடனே மேரேஜ் பண்ண போறோம். என்ன நிதிஷ் திடீர்னு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நாளைக்கு ஸ்டேஷன் வந்து என்னோட விருப்பத்தோட தான் போகணும்னு சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கணும். அப்படிதான் கமிஷனர் சொன்னாரு. ஸோ அதனால நாளைக்கு உங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸ்ரீயை பேச வச்சுட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்துடுவோம். அப்ப கல்யாணத்துக்கு நாங்க? நீங்களும் தான். ஆனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போயிடணும். ஆனா அண்ணா, எங்க அப்பா வருவாரா? அது கொஞ்சம் டவுட்டு தாம்மா. உனக்கே தெரியும் சூழ்நிலை. நாங்கள் அப்படி தான் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? உங்கள் வீட்டில் கொஞ்சம் அவசரப்படுறாங்களே. ஆமாம் ஸ்ரீ, ஏதாச்சும் இன்னும் வீடியோ கால்னாச்சும் பண்ணி அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கலாம். ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நாளைக்கெல்லாம் அவங்க எப்படி சப்போஸ் அவன் மனசை மாற்றி கூட ஏதோ பேச வைக்கலாம். அப்போ கண்டிப்பாக விக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு சாதகமாலாம் பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற கண்டிப்பா உங்க கூட தான் நான் நிற்பேன்.
ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை விட்டு கொடுக்காம இருக்கீங்களே. நீங்கள் நினச்சிருந்தா என்னை கூப்பிட்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் நான் வேணும்ன்ட்டு என்னை அவங்க கூட வச்சுருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு. டேய், இப்போ சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணுடா. காலையிலே மேரேஜ் பண்ணோம், எப்படி உடனே முடியுமா? சார், அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். டேய், உங்களால் முடியுமா? சீனியர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. காலைல சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா மட்டும் போதும். அப்படின்னா நானும் விக்ரமும் இவங்க கூட போய் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். சரி, நாங்கள் இவங்களை காலைல ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறோம் சீக்கிரமா. சரிங்க சார், நாங்கள் வரோம். சரி சிவா, என்னை வீட்டில் விட்டுறீங்களா? சிவா, நீ நைட் அவன் எங்கள் கூட தான் இருப்பா. பாடி சும்மா ஓரா பண்ணிட்டு இருக்க. சரிடி. சரி, நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் மார்னிங் சீக்கிரமா எழுப்பி விடுறோம். சரி, ஓகே. டேய், ஆமாம், இந்த ரக்ஷன் எங்கள் ஆளையே காணோம். டேய், அவன் ஒரு வேலையா பாண்டிச்சேரிக்கு போயிட்டான்டா. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். ஓ, அப்படியா? சரி வாங்க, வந்து உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? டேய், நான் ஸ்ரீயோட அப்பாட்ட பேசலான்னு இருக்கேன். ஆமாண்டா, பேசி பார்க்கலாம். முடிஞ்சா அவர் வந்தால் நல்லா தானே இருக்கும், அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவா. ஆமாண்டா. என்னப்பா இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? சாரி அங்கிள், நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களோ? ஆமாப்பா, இப்பதான் வந்து படுத்தேன். சரி, என்னாச்சு? என்ன விஷயம்? அங்கிள், நாளைக்கு ஸ்ரீக்கும் விக்கிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். என்ன என்ன சொல்றீங்க? ஆமாம் அங்கிள், வேற வழி இல்லை. உங்கள் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? அப்பா, ஆமாம்ப்பா. இப்போ அதனால என்னையும் வைக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? அப்புறம் எப்படி இப்ப பேசிட்டு இருக்கீங்க? அங்கிள், நமக்கு தெரிஞ்ச கமிஷனர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் நாளைக்கே மேரேஜ் முடிச்சுட்டு அந்த பொண்ணை இங்கே வந்து நான் விருப்பத்தோட தான் போனேன்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார் அங்கிள். அதனால தான் எங்களுக்கு வேறு வழி தெரியல. அப்படியா? அவன் சொன்னான்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, நீங்க அப்படியே பண்ணிருங்க. அங்கிள், நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். என்னப்பா சொல்றீங்க? அப்பா, நீங்க இருக்கணும்னு ஸ்ரீ ரொம்ப ஆசைப்பட்டா. தயவு செஞ்சு இப்போ உடனே கிளம்புனீங்கன்னா கூட காலைல வந்துடலாம், ப்ளீஸ்ப்பா. ஆனா பிசினஸ். அங்கிள், இது இல்லைன்னா வேற பிசினஸ் அங்கிள். இது உங்க பொண்ணு வாழ்க்கை. திரும்ப அதெல்லாம் எப்போ பார்க்க போறீங்கன்னு கூட தெரியாது. தயவு செஞ்சு வாங்க. ஆமாப்பா, சிம்பிளா தான் பண்றோம், இருந்தாலும் நீங்க இருந்தா நல்லா இருக்குமே. யோசிக்காதீங்கப்பா, ஃபேமிலி தானே முக்கியம், அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம். சரிப்பா, நான் உடனே கிளம்பி வரேன். அங்கிள், ஸ்ட்ரீக் இது சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரிங்கப்பா, சரி நான் வச்சிடுறேன். உடனே கிளம்பி வரணும்ல. சரிங்க அங்கிள். ஒரு வழியா அவர்கிட்ட சொல்லியாச்சுடா, எப்படியாச்சும் சீக்கிரமா பண்ணி வச்சிடணும். கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன நடக்க போதோ தெரியல, பயமா இருக்கு. டேய் நிதிஷ். என்னடா? டேய், மெயினாக யார் தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? யாரு? துர்கா அம்மா தான். என்னடா சொல்ற? அவங்களாம் கொஞ்சம் கூட மாறலடா. நம்ம கூட திருந்திட்டாங்கன்னு திரும்ப நான் ஏமாந்துட்டோம். அந்த ஸ்டேஷனில் இருக்கான்ல இன்ஸ்பெக்டர், அவனை வச்சு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணிப்பாங்களாம். அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவர் தான் சொன்னார். ஓ, அவர் சொன்ன அந்த விமலா துர்காவோட அம்மாவா? ஆமாம் மச்சான். டே, அப்படின்னா உன் கல்யாணத்தை சீக்கிரமா ஃபாஸ்டா முடிச்சிடணும்டா. அவங்க காதுக்கு மட்டும் போச்சு, கண்டிப்பா இதை வில்லங்க பண்ணிடுவாங்க. விட்ரா, இப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. ஏய், இவனுங்க 2 பேரும் போயிருக்கானுங்களே, சமாளிச்சிருவானுங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் இங்கே நாமளும் தூங்காம தான் கிடக்க போகிறோம். ஏன்னா எல்லாரும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அவங்களையும் எழுப்பி கிளப்பி விட்டு நம்ம போகணும்ல. நம்ம பசங்க பார்த்துப்பானுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, இருந்தாலும் எனக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கு. எதை நினச்சும் பயப்படாதடா, நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், சரியா? தைரியமாக இரு, நாங்கள் இருக்கோம்ல. சரிடா. கண்டிப்பாக நாளைக்கு ஸ்மூத்தாக போகும், எதை நினச்சும் கவலைப்பட்டு இருக்காத.